அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட நாம ஆண்டவருடைய திருவசனத்தை செவிகள் என்ற தலைப்புல நம்ம சில வசனங்களை தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். செவிகள், காதுகள், ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்கள், தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறதான அவயங்களிலே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். சென்ற வாரத்துல உங்களோடு கூட பேசும்போது நாவு, பேசுகிற ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற நாவு, அதை குறித்து நம்ம சில வசனங்களை தியானம் பண்ணோம். நாவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது வேதம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நான் இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சரீரம் தேவனுக்கு உரியது, அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு. அதுல எந்தெந்த அவயங்கள், கை, கால், மூக்கு, கண்ணு, வாய், அது கழுத்து, இப்படி ஒவ்வொரு பெயருள்ள அந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கவீனங்களும் நமக்கு ஒரு செயல்படுகிற காரியம் இருக்கிறது. நமக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு படைப்பை தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல உச்சி தலையில் இருக்கிற ஒரு முடிய அப்படி இழுத்தா கூட சரீரம் முழுவதும் உணர்வு நம்ம ஏற்படுகிறது. அந்த மாதிரி அதே மாதிரி கால்களின் பாதத்துல, தரையில தவழ்ந்து போகிற பாதம், அந்த பாதத்துல ஏதாவது ஒரு சின்ன முள்ளு அல்லது ஒரு கல்லோ நம்முடைய அதுல படுகிற பொழுது நமக்கு சரீரம் முழுவதும் ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஏதோ காலில் குத்துதுன்னு. அந்த அளவுக்கு தேவன் நம்மை உண்டாக்கி அவர் அழகு பார்த்து கொண்டு வருகிறார். அவ்விதமான ஒரு நிலைப்பாட்டுல செவிகள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செவி என்ற போது காது, கேட்கும் திறன் உள்ளது. அது எங்க என்ன பேசினாலும் என்ன செயல்பாட்டில் இருந்தாலும், நான் பேசுவதை நீங்க கேட்கணும், நீங்க பேசுவதை நான் கேட்கணும், நம்ம பேசுவதை உலகம் கேட்கணும், உலகம் பேசுவதை நம்ம கேட்கணும். அதனால அந்த செவிக்கு அந்த திராணியை கொடுத்திருக்கிறார். அந்த செவிக்கு திராணி கொடுத்திருந்தாலும் அந்த செவியை குறித்து வேதம் என்ன சொல்லுவது? நிறைய வசனங்கள் நான் எடுத்து நேற்று வேதத்துக்கு ஒப்பான சில புஸ்தகங்களை எடுத்து ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஏராளமான வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது செவிகளை குறித்து. ஆனா அவ்வளவும் சொல்ல நமக்கு நேரம் இருக்காது. சில காரியத்தை மாத்திரம் நான் சுருக்கமா உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 2வது வசனம். பழைய ஏற்பாட்டுல 2 ராஜாக்கள் 23:2 வசனத்துல யோசியா என்கிறதான ஒரு மனிதன் ராஜாவாக அந்த தேசத்தை ஆளுவதற்கு, அதாவது யூதா தேசத்தை ஆளுவதற்கு தேவன் உண்டாக்குறார். அந்த யோசியா என்கிற அந்த ராஜா எத்தனை வயதுல ராஜாவாருன்னா 8 வயசா இருக்கும் போதே அவருக்கு ராஜ மேன்மை கிடைக்குது. ராஜாவாக அந்த தேசத்துக்காக வருகிறார். அப்படி அவர் அந்த ராஜாவாக பொறுப்பெடுத்த பிறகு அவருக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்து மக்களை தேவனை அறிகிற அறிவை காட்டிலும் உலகத்திற்கு விக்கிரகங்களை அறியக்கூடிய அறிவை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். நிறைய காரியங்களை அந்த மக்கள் ஆண்டவரை மறுதலித்து போனாங்க, கடவுளை மறுதலிச்சுட்டாங்க, ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செஞ்சாங்க. இப்படி சம்பவங்கள் நடந்து கொண்டே வருகிறது. இந்த ராஜா 8 வயசுல ராஜாவாகி ஆண்டவரை தேடுகிறதான ஒரு நல்ல ஞானத்தை அவன் உண்டாக்கி கொண்டான். எப்படின்னு சொன்னா, கடவுளுக்கு செம்மையானதை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஒரு நாள் அவங்களோட இருந்த அந்த ராஜ மேன்மையில இருக்கப்பட்ட ஒருத்தர் ஒரு புஸ்தகத்தை கண்டெடுத்து அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து ராஜாவினிடத்துல கூட, இது நாங்கள் பொக்கிஷமாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு புத்தகம், இது என்னன்னு பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தையும் தேவன் இந்த உலகத்திற்கு கொடுத்த கட்டளைகளையும் அதுல எழுதப்பட்டிருக்கிறது. இதை கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுதுதான் தேசம் செம்மையாயிருக்கும் என்று சொல்லி அந்த புத்தகத்தை கொண்டு வந்து என்ன பண்றாருன்னு,
யூதா எருசலேம் என்கிறதான் அந்த மக்கள் மத்தியில மக்களை எல்லாரையும் கூட்டி இணைக்கிறார். எல்லாரும் வாங்க, யூதா தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்றாய் கூடி வாங்க, மூப்பர்கள், ஆசாரியர்கள், வேதப்பாரகர்கள் எல்லாரையும் கூட்டி இணைத்து கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளை அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மக்களையும் கூட்டி கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி அவர்கள் காதுகளிலே கேட்கும்படியாக தேவன் கொடுத்த உடன்படிக்கை புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை அவன் வாசித்தான். மக்கள் எல்லாரும் கேட்டார்கள். அப்ப அது கேட்பதற்கு திராணி உள்ள அந்த காது அவர்களுக்கு இருந்தபடியினால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல தெளிவா அது நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசிங்க. 2 ராஜாக்கள் 23:2 உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அப்போ தேவனுக்கு பிரியமானது என்ன என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வேத புத்தகம். இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்கள், அதில் உள்ள ஆழமான சத்தியங்கள் நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்ம எவ்வளவுதான் வாசித்தாலும் அல்லது எவ்வளவுதான் அதை தினந்தோறும் படித்தாலும் அதை குறித்த விவரங்களை வேறு ஒருவர் நல்ல சற்று வேதத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய அந்த ஞானம் உள்ளவர்கள் நமக்கு விளக்கி சொன்னாதான் நமக்கு நல்லா புரியும். தினந்தோறும் நம்ம வாசிக்கலாம், ஆனா நிறைய அதுல விளங்காத புதிர்கள் இருக்கிறது, ரகசியங்கள் இருக்கிறது. அப்ப அதை ஒருத்தர் விளக்கி நமக்கு பொறுமையோடு சொல்லும் போது நம்ம படித்ததை காட்டிலும் அடுத்தவங்க சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா நமக்கு விளங்கிவிடும். அப்ப அதை விளங்கி கொள்வதற்கும் நம்ம அதை கேட்பதற்கும் நம்முடைய செவிகள் அதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய காதுகள் கூர்ந்து கவனிக்கிறவையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துது. அதே போல 21வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது, இதோ கேட்க போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் யூதாவின் மேலும் எருசலேம் மேலும் வரப்பண்ணுவேன். நல்லா கவனிக்கணும் பாருங்க. முதல்ல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை வாசிக்கிற பொழுது எல்லாருடைய காதுகளிலே அது தொனித்து கொண்டிருக்கும், காதுகளிலே கேட்கப்படுகிற வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா அந்த காரியத்தை செய்தாரு. இப்போ சொல்றாரு, அந்த மக்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தாலும் அதன்படி கீழ்ப்படியில நடக்கல. எனக்கு கிறிஸ்தவர்களும் அப்படித்தானே இருக்கிறோம். எவ்வளோ வருஷமா நான் பிறந்ததுல இருந்து நான் தேவாலயத்துக்கு போறேன், சத்தியம் கேட்கிறேன், எல்லாம் செய்யறோம். ஆனா நிறைய காரியங்களில போட்ட விட்டுடுறோம். நம்ம கீழ்படுறது இல்ல, எல்லா வசனத்துக்கும் கீழ்படுறது இல்ல. இன்னைக்கு தேவாலயத்துல நடுவுல வந்தவங்க, பாதியில வந்தவங்க, ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிறவங்க, இல்ல அதுக்கு முன்னாடி பிறந்ததுல இருந்து தேவாலயத்துல இருக்கிறவங்க, எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனாலும் கூட நிறைய காரியங்களை அந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பதில்லை. ஏதோ சிலதை கேட்கிறோம், அவ்வளவுதான், அசத்தியா விட்டுறோம். அதான் வேதம் அது என்ன எப்படி ஆகுதுன்னா, அந்த வழியருகு விதைக்கப்பட்ட விதையை போல அதெல்லாம் கேட்கிறோம், ஆனா வெளியே வரும்போது அதை விட்டு மறந்துட்டு வந்துடுறோம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. இந்த ராஜா சொல்லும்போது சொல்றாரு, ஒரு பொல்லாப்பை நான் உங்களுக்குள்ள அனுப்ப போறேன். நீங்க இத்தனை காலம் வரைக்கும் என்னுடைய உடன்படிக்கை கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. அதனால இதோ கேட்க போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வரப்பண்ணுவேன் அப்படின்னு கோபப்படுறாரு அந்த மக்கள் மீது. இன்னைக்கு உங்க மீதும் என் மீதும் கூட அப்படிதான் ஆண்டவர் கோபப்படுவார். எத்தனை முறை கேட்கிறோம், எத்தனை முறை ஆண்டவர், எத்தனை தேவ பிள்ளைகள் பிரசங்கிக்கிறாங்க, எத்தனை மக்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் அநேக காரியங்களை நம்ம கேட்பதோட விட்டு விடுகிறோம், அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பதில்லை அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு திட்டமா சொல்லிடுறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம எல்லாரும் அடிக்கடி வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். பாருங்க, அந்த 6வது அதிகாரத்துல 8, 9, 10 வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் மிகுந்த வருத்தத்தோடு மிகுந்த வேதனையோடு அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, 6வது வசனத்துல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயாவாகிய
தீர்க்கதரிசி சொல்றாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமா போவார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்ன அனுப்புங்க, நான் போறேன், இந்த வணங்கா கழுத்து உள்ள கீழ்ப்படியாத இந்த மக்களுக்கு நான் போய் சொல்றேன், தேவ ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஏசாயா சொல்றாரு. சொன்ன பிறகு நடக்குது என்னன்னா, 9வது வசனத்துல அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல் அப்படின்றாரு. அப்ப பாருங்க, இத்தனை காலம் வரைக்கும் என் உடன்படிக்கையை நீங்க கை கொள்ளவில்லை, நான் கொடுத்த கட்டளைகளை நீங்க கேட்டு கூட உணராம இருக்கிறீங்க, நான் சொன்ன அத்தனை ராஜ்யத்துக்குரிய பரலோக ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளை கேட்டு கூட அதை குறித்து நீங்க சிந்திக்கவில்லை, நீங்க மனசுல வைக்கல. ஏதோ என்னமோ சொன்னாங்க, ஆலயத்துக்கு போனோம், ஏதோ பிரசங்கம் பண்ணாங்க, கேட்டோம், அவ்வளவுதான். வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவங்க பண்ண பிரசங்கம் மறந்து போயிடுது, நம்ம நினைவுல நிக்கிறது இல்ல. இதைத்தான் அங்கேயும் நடக்குது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க காதார கேட்டும் அதை உணரவில்லை. அது அழகா சொல்லி சொல்றாரு பாருங்க, உணராமலும் நீங்க கண்கள்னால பார்த்து கூட அது இன்னதென்று நீங்க தெரியாமலும் இருங்க அப்படின்றாரு. அவ்வளவு கோபம். நான் இவ்வளோ காலம் வரைக்கும் இத்தனை சத்தியத்தை சொல்லியும் கூட நீங்க அதை உணராமலும் கேளாமலும் அதை அறியாமலும் இருக்கிறீங்களே, நீங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனத்துல, இந்த ஜனங்கள், அதாவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6, அதுல 8, 9, 10, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்திலே உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர் காதுகளை மந்தப்படுத்தி அவர் கண்களை மூடி போடு என்றார். நல்ல பாருங்க, அவர் எவ்வளவு கோபத்தோடு அந்த தீர்க்க தரிசி அந்த மக்களுக்கு சொல்லும்படி ஆண்டவர் சொல்றாரு. உங்க காதுல மந்தமாய் போச்சு உங்க காது. இப்போ காதுக்குள்ள அழுக்கு இருந்தா என்ன பண்றோம், நல்லா கேட்டுக்கிட்டு இருந்த காது அழுக்கு வந்து அடைச்சிக்கிச்சுன்னா ஏதோ சொல்றத கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்கும். ஒருத்தர் சொல்லும் போது டக்குன்னு கேட்டுட்டு சரின்னு சொல்ல மாட்டோம், என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்கன்னு திரும்ப திரும்ப கேட்போம் பாத்தீங்களா. அப்ப என்ன அர்த்தம், அது மந்தமாயி போய்க்குது. நான் கேட்கவும் இல்லை, காது கேட்காமலும் இல்லை, நன்றாகவும் கேட்கல. அப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன இருக்குது, மந்தமா இருக்குது. அதுதான் இங்க சொல்லும் போது அழகா சொல்றாரு, அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாகி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி. அப்போ அந்த காது எதுக்கு கொடுத்தாரு ஆண்டவர், வெறும் உலகத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு, உலக வாழ்க்கையில மட்டும் நம்ம கேட்பதற்காக அல்ல, தேவ வார்த்தையை நம்ம கேட்கணும். தேவ வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது, தேவாலயத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய சத்தியத்தை நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க, அதை நம்ம கேட்கணுன்றதுக்காக வேண்டியே நமக்கு காதை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். கணவன் பேசுறத மனைவி கேட்கணும், மனைவி பேசுறத கணவன் கேட்கணும், பெற்றோர் பேசுறத பிள்ளைகள் கேட்கணும், பிள்ளைகள் பேசுறத பெற்றோர் கேட்கணும், உலகம் பேசுறத நம்ம கேட்கணும், நம்ம பேசுறத உலகம் கேட்கணும். எல்லாம் அதுக்காக தான் காதை கொடுத்தாரு. ஆனா இதை எல்லாவற்றிலும் காட்டிலும் தேவன் நமக்கு இந்த உலகத்துக்கு என்ன வச்சிருக்கிறார், வரும் காலத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் நம்ம கேட்கணும். அதுதான் வேதத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும் பாருங்க. இது நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரிவதில்லை. அதனாலதான் அதை அசட்டை செய்து விட்டு விடுகிறாங்க. எரேமியா எழுதும் போது அவரு ஒரு பெரிய பெரிய தீர்க்கதரிசி, அவர் எழுதுறாரு 5வது அதிகாரத்துல 21வது, காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. காதுகள் இருந்தும் அதை கேட்க மனதில்லாத இருக்கிற அறிவில்லாதவர்களே அப்படின்றாரு. அப்ப எந்த அளவுக்கு கோபமா பேசுறாரு பாருங்க தீர்க்கர். அப்ப ஆண்டவர் சொல்றார், போ சொல்லு அந்த மக்களுக்கு, இப்படி சொல்லு, இந்த வார்த்தையை கொண்டு அவர்களை கடிந்து கொள்ளு. ஏன்னு சொன்னா அவங்க செவியை சாய்த்து கேட்டாலும் கூட அதை அசட்டை பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல இயேசு கிறிஸ்து காலத்துல மத்தேயு எழுதும் பொழுது சொல்றாரு தெளிவா, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல கவனிங்க, மத்தேயு 10:27, நான் சொன்னதை உங்கள் காதிலே கேட்டு நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது, நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதை உங்க காதுல கேட்டு நீங்க உள்வாங்கி நீங்க இந்த வீடுகள் மேல, அதாவது இந்த உலகத்துக்குள்ள போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம எத்தனை தடவை வாசித்திருக்கிறோம், எத்தனை பிரசங்கிமார்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்ம செய்தோமா?
உலகத்துக்குள்ள போயிட்டு நம்ம சத்தியத்தை சொல்றோமா? இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? நாம கீழ்ப்படியில, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியில. உங்கள எத்தனை பேர் ஊழியம் செய்றீங்களோ எனக்கு தெரியாது. இப்ப இந்த அதிகால நேரத்துல கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்து திருவசனத்தை தியானித்திருக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், சொல்லுகிற நானும் தன்னைத்தானே தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை பத்தி உலகத்துக்கு சொல்லியிருக்கிறோம்? நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற இடத்துல சொல்லியிருக்கிறோம். விவசாயம் பண்ற இடத்துல கிராமத்துல இருக்கிற மக்கள் எத்தனை பேருக்கு பக்கத்து பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல சொல்றாங்க, எதிர் வீட்டுக்கு சொல்றாங்க. நம்ம யோசித்து பார்க்கணும். அப்ப அப்படி சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியில, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அசட்டை செய்யறோம்னு அர்த்தம். பாருங்க, நான் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல பவுல் எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுறாரு. பவுல் வந்து நல்ல ஞானி, ஏறக்குறைய 13 புத்தகத்துக்கு மேல எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்லும் போது சொல்றாரு, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கி அவர் என்ன வச்சிருக்கிறார் மக்களுக்கு? காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. என்னத்தை கேட்க சொல்றாரு? பரலோக ராஜ்யத்துக்குரிய சத்தியத்தை, இந்த பூமியில நீங்க வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்கிற வார்த்தைகளை அவர் சொல்றாரு. ஆனா கேட்கறது இல்ல மக்கள். அதுதான் இங்க சொல்லும் போது சொல்றாரு, ஆண்டவர் வந்து மக்களுக்கு வந்து எனக்கும் உங்களுக்கும், நம்மை போல உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கும் அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் இந்த பூமியில என்ன வச்சிருக்கிறாருன்னா, அவர் கோபப்பட்டு பேசும்போது தான் தீர்க்கதரிசிகள் மூலமா பல காரியங்களை ஸ்ட்ராங்கா, ரொம்ப உறுதியா அவர்களை கடிந்து கொள்றாரு. அவங்களுடைய செவியெல்லாம் அடைச்சு போடு, அவங்களுடைய கண் இருந்தும் காணல, காது இருந்தும் கேட்கல, அவங்களுக்கு அடைச்சு போடுன்னு சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல நமக்காக பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ராஜ்யத்துக்குரியது நன்மையானவைகளை சொல்றாரு. அதுதான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிற நீங்களும் நானும், அவர் மேல அன்பு இருக்கிறதுனால தான் இந்த காலையில இவ்வளவு 4:30 மணிக்கு எழுந்து வரோம் இல்லையா, அவருடைய சமூகத்துல உட்காரோம் இல்லையா. அப்போ அன்பு வைத்தவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவரு அழகா வச்சிருக்காரு. நான் போவது உங்களுக்கு நல்லது, நான் போவேனாகனால் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுவேன் அப்படின்றாரு. எங்க போய் வீடு கட்டுவார் ஆண்டவர்? பரலோகத்துல கட்டுறாரு. கைவேலை இல்லாத வீடு. நம்ம இந்த உலகத்துல கையினால கட்டப்பட்ட வீட்டுக்கு பிரயாசப்பட்டு இருக்கிறோம். அது சிலருக்கு இருக்குது, சிலருக்கு இல்ல, அது வேற விஷயம். அப்படி ஒருவேளை இல்லைன்னா கூட வாடகை வீடு எடுத்து, சென்னைப்பட்டினம் போல பெரிய பட்டணங்கள்ல வாடகை வீடு எடுத்துட்டு இருக்கிறோம். அது அப்படி இல்ல, உங்களுக்காக நானே ஒரு வீட்டை கட்டி வைக்கிறேன். அப்ப நல்லது தானே செய்யறாரு அந்த ஆண்டவர், நமக்கு நல்லதை செஞ்சிருக்கிறாரு. ஆனா நம்ம அறியாதபடி இருக்கிறோம். என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்யறாரு? அவரு என்ன கண்ணு இல்ல, அவர் காது இல்ல, என் கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, என் விவசாயத்துல நிலம் அரிசி பருப்பு விளையில, எனக்கு வேலை கிடைக்கல, இப்படி பல காரியங்களை சொல்லி 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 நம்ம அவருக்கு விரோதமா பேசுறோமே தவிர, எனக்காக ஒரு இல்லத்தை என் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் என்ற அந்த காரியத்தை நம்ம கேட்கவும் இல்லை, உணரவும் இல்லை. இதத்தான் அழகா அவரு அந்த பவுல் எழுதும் போது எழுதுறாரு. அது மட்டுமல்ல, கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3வது அதிகாரம் 4வது வசனம். 2 தீமோத்தேயு 4:3 அதுல சொல்லப்படுது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. செவித்தினை அதாவது என்னன்னு சொன்னா, நான் பைபிளும் வாசிக்கிறேன், பைபிளை நான் நேசிக்கிறேன், தேவாலயத்துக்கு ஒழுங்கா போறேன், பிரசங்கம் கேட்கிறேன், முடிந்த மட்டும் நான் கூட பிரசங்கம் பண்றேன், மத்தவங்களுக்கு சொல்றேன், எல்லாம் நான் செய்தும் கூட வீட்டுல உட்காந்துக்கிட்டு நல்லா சினிமா பார்க்கிறேன், டிராமா பார்க்கிறேன், ப்ரோக்ராம், உலகத்துக்குரியவைகளை நான் என்ன பண்றேன், உட்காந்து நல்லா ரசித்து பார்க்கிறேன். அப்ப என்ன அது செவிக்கு திணை உள்ளது, அதாவது இன்பமா இருக்கிறது, மனதுக்கு இன்பமா இருக்கிற காரியங்கள் செவித்திணை, மனதுக்கு இன்பமா இருக்கிறது தான் செவித்திணை என்று சொல்லப்படுகிறது. அதை நம்ம கேட்கிறோம் அப்படின்றதுதான் அது ஒப்பிட்டு சொல்லக்கூடிய காரியம். பாருங்க, அங்க பவுல் எழுதும் சொல்ற, செவித்திணை உள்ளவர்களாக தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற, அதாவது நம்ம மனசுக்கு பிடித்தத நம்ம உண்டாக்கி கொண்டு அதற்கு செவி சாய்த்து கேட்கிறோம்.
சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இந்த காலம் அதுதான். அப்ப இது எப்ப சொன்னாரு? 2023 ஆண்டுகளுக்கு முன்னாடி பவுல் எழுதின காரியத்தை இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம உலக காரியங்களுக்கு நம்ம சாய்ந்து போய் நம்ம இழந்து போகிறோம். இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நம்ம இழந்து போகிறோம். அதைத்தான் இங்க பவுல் எழுதி வச்சாரு. அன்னைக்கு அவர் எழுதின காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் காலம் சொன்ன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம கண்கூடா பாக்குறோம், காதால நம்மளுடைய செவியில கேட்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க கடவன், காது இல்லாதவன் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லல. அவரு காது எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எதுக்கு அர்த்தம் சொல்றாருன்னா, காது உள்ளவன் காது இருந்தும் கேளாமலும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப நமக்கு காது இருக்குது, ஆனா நம்ம கேளாம இருக்கிறோம் பத்தியா? அந்த வார்த்தையே காது உள்ளவன். காதுனா நீ கேட்க விருப்பம் உள்ளவன். காது இருந்து கூட கேட்காம எவ்வளவோ பேர் இருக்கிறாங்களே, ஆனா இருந்தும் கூட அதை விருப்பம் உள்ளவன். நான் ஆவலா இருக்கிறேன், நான் கேட்பதற்கு, சத்தியத்தை கேட்க ஆவலா இருக்கிறேன், அதன்படி நடந்து கொள்வதற்கு நான் துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்துல என்ன வச்சிருக்கிறார், எதற்காக அவர் வலியுறுத்துகிறார், எதற்காக நம்ம நேசித்தார், எதற்காக நம்ம பாவத்திலிருந்து கூட, அடிமைத்தனத்திலிருந்து கூட மீட்டெடுத்தார், எல்லாம் நம்ம அவருடைய ராஜ்யத்துக்கு போவதற்காக. அதை காதுள்ளவன் கேட்க கடவன். செவித்தினை உள்ளவர்களா இல்லாதபடி செவிக்கு உள்ளதை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நம்ம இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். இன்றைக்கு ஒரு மனிதனுக்காவது நான் ஒரே ஒரு வார்த்தையை, இயேசு நல்லவர் அப்படின்ற வார்த்தையை நான் சொல்லணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இந்த அதிகாலையில கூடி வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, என்ன சத்தியம் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா, இன்னைக்கு இந்த 4:30 மணிக்கு தொடங்கி இரவு நான் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்காவது ஒரே ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர் அப்படின்னு, அல்லது இயேசு என் வாழ்வில் செய்தார், எதையாவது ஒன்றை இயேசுவை குறித்து இந்த உலகத்துக்கு சொல்லுகிறவர்களாய் இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.